பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பார்ந்த தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். இதோடு கூட இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி பின்பு செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த பாடலை 1987 ஆண்டு நானே இயற்றி இசையமைத்த ஒரு பாடல். இந்த பாடலின் கருத்து என்னவென்றால், ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வருவார், நம்மையும் அவரோடு கூட எடுத்துச் செல்வார் என்கின்ற அர்த்தமுடைய ஒரு பாடல். ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். திக்கற்ற நிலைமை என்றுமே இல்லை, தேற்றரவாளன் இருக்கையிலே. திக்கற்ற நிலைமை என்றுமே இல்லை, தேற்றரவாளன் இருக்கையிலே. பரிசுத்த ஆவியாருதல் தந்து பரலோக வாழ்வு உனக்கருள்வார். பரிசுத்த ஆவியாருதல் தந்து பரலோக வாழ்வு உனக்கருள்வார். ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு, நம்பிக்கையோடு நீ வாழ்ந்திடுவாய். நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு, நம்பிக்கையோடு நீ வாழ்ந்திடுவாய். பரிசுத்த ஆவியாருதல் தந்து பரலோக வாழ்வு உனக்கருள்வார். பரிசுத்த ஆவியாருதல் தந்து பரலோக வாழ்வு உனக்கருள்வார். ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார், நம்மையும் கரம் சேர்த்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக நம்மையெல்லாம் சந்திக்க வருகிறார். அதுதான் சத்தியம் சொல்லுகின்ற உண்மை. திருமறையிலே அதை தான் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய செயல்களுக்கு தக்கதாக பலனளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அடியேன் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தில் அருட்பொழி பெற்ற ஆயராக
38 ஆண்டுகளாக பணியாற்றினேன். கடவுள் எனக்கு தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பெற்றோர் திரு ஐசக் ஆபிரகாம், திருமதி எலன் ஐசக் அவர்கள் விண்ணம்பள்ளி கிராமத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் படித்து முடித்து ஆசிரியர்களாக பயிற்சி பெற்ற பின்பு முதலாக என்னுடைய தந்தையார் நங்கமங்கலம், சித்தூர் மாவட்டத்தில் நங்கமங்கலம் சென்ட்ரல் ஸ்கூலில் ஆசிரியராக பணியேற்று கொண்டார். என்னுடைய தாயார் அவர்கள் ஆசிரமம் வேலூர் பேராயத்தை சார்ந்த பள்ளியிலே ஆசிரியராக அமர்த்தப்பட்டார். இருவருக்கும் நங்கமங்கலம் சியோன் மலையிலே திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அவர்கள் தாழம்பேடு சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சென்ட்ரல் ஸ்கூலிலே அவர்கள் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டார்கள். அப்பொழுது அமெரிக்கன் ஆட்காட் மிஷனரிமார்கள் பணியாற்றின அந்த பணி தலங்களிலே அவர்களும் பணியாற்ற கடவுள் அந்த வாய்ப்பினை தந்தார். அந்த கிராமத்திலே நாங்கள் 5 பேரும், 3 பெண்மணிகள், 2 ஆண் பிள்ளைகள், நாங்கள் 5 பிறந்தோம். வசதியற்ற காலத்திலே என்னுடைய தந்தையார் தாழம்பேடு கிராமத்திலே உபதேசியாராகவும் தாழம்பேடு சென்ட்ரல் ஸ்கூலிலே உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார். அநேக கிராமங்கள், ஏறக்குறைய 40 கிராமங்களிலிருந்து ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த பள்ளியிலே படித்தார்கள். தாழம்பேடு கிராமத்திலே என்னுடைய தந்தையார் உபதேசியாராக ஊழியம் செய்தார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டிலே காட்பாடி பகுதியிலே கேவி குப்பம் வட்டாரத்திலே சென்னங்குப்பம் என்கிற கிராமத்திலே குடியேறினோம். அங்கேயும் என்னுடைய தந்தையாரும் தாயாரும் அரசாங்க பள்ளியிலே ஆசிரியர்களாகவும் பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே ஊழியர்களாகவும் பணியாற்றி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கிராமங்களை, சபைகளை உருவாக்கினார்கள். இந்த வேளையிலே என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் திரு என்ரி வால்டர் அவர்களை நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். அவர்களும் திருமதி சுந்தரி வால்டர் அவருடைய துணையாரும் இந்த கிராமத்திலே வசதியற்ற காலங்களிலே ஏராளமான மக்களுக்கு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அவர்கள் திருப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். சுகமாக்கம் ஊழியத்திலேயே சிஎம்சி பிரான்ச் காவனூர் ரூரல் ஹெல்த் சென்டரிலே அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஓப்பன் சேப்பலிலே முதலாக சபையை உருவாக்கி ஏறக்குறைய ஒரு 10 குடும்பங்கள் வந்து அந்த இடத்திலே தொழுகை ஆரம்பித்தார்கள் திரு என்ரி வால்டர் அவர்கள். அவர்களோடு கூட என்னுடைய தந்தையாரும் சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டு சேத்துவண்டை, கீழத்தூர், கம்மங்குப்பம், பிகேபுரம், காவனூர், சென்னங்குப்பம், கேபி குப்பம், தேவரிஷி குப்பம் போன்ற அநேக கிராமங்களிலே ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு அத்தனை கிராமங்களிலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயங்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வரிசையிலே அடியனும் கூட 1981ஆம் ஆண்டு நான் பயிற்சி ஆயராக சின்னம்பள்ளி என்கிற சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்திலே குருசேகரத்தில் பயிற்சி ஆயராக அமர்த்தப்பட்டேன். பிறகு 1982ஆம் ஆண்டு டீக்கனாகவும் 83ஆம் ஆண்டு பிரெஸ்பிட்டராகவும் அருட்பொழி பெற்றேன். பேராயர் சாம்பொன்னே அவர்கள் என்னை அருட்பொழி செய்தார்கள். அன்று முதல் ஓய்வு பெறுகின்ற காலம் வரையிலே, அதாவது 2020 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரையிலே 38 ஆண்டுகளாக ஆயர் பணி ஆற்றினேன். அநேகருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், தென்னிந்திய திருச்சபை ஆயர்களுக்கு அபிஷேகம் இருக்கிறதா? அவர்களுக்கு சாட்சியை கொடுக்க முடியுமா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா என்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறார்கள். ஏனென்றால் தென்னிந்திய திருச்சபையிலே ஆவியில்லை அனலில்லை என்று சொல்லப்படுகின்ற காலம் இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இப்பொழுது தெலுங்கானாவும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதோடு கூட இலங்கையிலே ஜாப்னா டைசிஸும் தென்னிந்திய திருச்சபையிலே அநேக மிஷனரி இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய திருச்சபை என்று உருவாக்கினார்கள். அவருடைய மாட்டோ என்னவென்று சொன்னால், that they all may be one, இவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே என்று இயேசுவானவர் யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே
சொல்லப்பட்டு இருப்பது போல தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு 40 லட்சம் விசுவாசிகளை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாகவே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை சார்ந்த சபைகள் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும், இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது தென்னிந்திய திருச்சபை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே அவர்கள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஆராதனை முறைமைகளை பின்பற்றி அவர்கள் இங்கிருந்து ஆயர்களை அவர்கள் அழைத்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவராலே இந்த மிஷனரி இயக்கங்களெல்லாம் ஒன்று கூட செய்து ஒற்றுமையாக அவர்கள் ஒரே சபையாக நாங்கள் எங்கள் இயக்கங்களை, மிஷனரி இயக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அதனுடைய விளைவாக தான் தென்னிந்திய சபை இன்று வரையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடியனை ஆண்டவர் மிக வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதற்கு நான் சாட்சியாக கூற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அநேக கிராமங்களிலே பட்டி தொட்டிகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையாக எடுத்துச் சொல்ல அடியனை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். நான் BA பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு அழைப்பு வந்தது. அப்பொழுது டாக்டர் சிகா ஆர்லஸ் என்கிற ஒரு அண்ணன், அவர்கள் SIBCயில் பிரின்சிபலாக பணியாற்றினார். அவரிடத்தில் என்னுடைய மாமா மகிமேதாஸ் அவர்கள் KGFயில் அவர் சென்ட் தாமஸ் சர்ச்சிலே செக்ரட்டரியாக இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து சென்று அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த வாலிபனை எப்படியாவது ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அவர் படித்து முடித்து இறையியல் கல்வியை முடித்து அவர் சவுத் இந்தியா பிப்ளிக்கல் செமினரியிலே பிரின்சிபலாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அடியனை அழைத்து ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு கொடுத்து, நீ முழுமையாக ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்துக்காக நீ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். பிறகு அவரே என்னை யூனியன் பிப்ளிக்கல் செமினரி மகாராஷ்டிரா யோத்மால் என்கிற இடத்துல என்னை இறையியல் கல்வி படிக்க அனுப்பினார். சராம்பூர் யூனிவர்சிட்டியிலே பல்வேறு இறையியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் யூனியன் பிப்ளிக்கல் செமினரி. அதிலே 3 ஆண்டுகள் படிக்க கடவுள் வாய்ப்பினை கொடுத்தார். பிறகு நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு கிராமங்களிலே அநேக படிப்பறிவில்லாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், உணவு உடை உறைவிடத்திற்காக போராடி கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். ஒரு சாதாரண மண்ணினால் எழுப்பப்பட்ட ஒரு வீடு, அதில் ஒரே ஒரு கரண்ட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டில் தங்கி 2 ஆண்டு காலங்கள் பணியாற்றினேன். பிறகு எனக்கும் வசந்தா அவர்களுக்கு திருமணமானது. 2 பெண் பிள்ளைகளை கடவுள் எங்களுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு ஏறக்குறைய பணி முடிக்கும் பொழுது 22 குருசேகரங்களிலும் 850 சபைகளிலும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் மத்தியிலும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய கடவுள் என்னை உபயோகப்படுத்தினார். எனக்கு என்னுடைய பெற்றோர் மூலமாக பாடக்கூடிய வரம் கிடைத்தது. அதன் மூலமாக வேலூர் பேராயத்திலே அநேக பாடல்களை ஏற்றி இசையமைத்து வேலூர் பேராயத்திலேயே ஒரு பாடகர் குழுவை உருவாக்கி அதன் மூலமாக அநேக விழாக்களுக்கும் அநேக நிகழ்ச்சிகளுக்கும் பாடல்களை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய அந்த மாபெரும் பொறுப்பினை கடவுள் எனக்கு கொடுத்தார். அதோடு கூட வட்டார தலைவராக, சோஷியோ எக்கனாமிக் போர்டு கன்வீனராக, யூத் போர்டு ட்ரெஷரராக, இன்னுமாக 3 வட்டாரங்களிலே வட்டார தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை கடவுள் கூடுதலாக எனக்கு கொடுத்தார். இடையிலே அநேக சரீர பலவீனங்கள் ஏற்பட்டது, அநேக ஆபரேஷன் நடைபெற்றது. அவைகள் மத்தியிலும் கடவுள் வல்லமையாக பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களும் உபயோகிக்க வல்லவராய் இருப்பதற்கு என்பதற்கு அடியேன் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற பிறகும் கூட அநேக சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல ஞாயிறுதோறும் ஆண்டவர் அடியேனை பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் நிச்சயமாக வல்லமைகளை செய்கிறார். ஏனென்றால் இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சீஷர்களுக்கு, நீங்களும் என்னுடைய அற்புதங்களை செய்யுங்கள், நீங்களும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகம் முடிவு பெறுந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எல்லா ஊழியர்களோடும் இருந்து அவர்களை உலகமெங்கும் வழிநடத்தி கொண்டு வருகிறார்.
உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய தம்பி சகோதரன் ரெவரண்ட் பிரபு ஐசக் அவர்கள் ஜெட்டாவிலே பணியாற்றும் பொழுது இயேசுவை பற்றி அறிவிக்கிறார் என்று சொல்லி அவரை கைது செய்து சிறைச்சாலையிலே 6 மாத காலமாக அவரை அடைத்து வைத்தார்கள். கடவுளுடைய கிருபையினாலே பல இன்னல்களை உபத்திரங்களை அவர் அனுபவித்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தெய்வம், அவரே இரட்சகர் என்று உலகம் முழுவதிலும் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே கடவுள் எப்படிப்பட்டவர்களையும் உபயோகிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு அடியேன் சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே எந்த சபை என்று நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பார். அவர் உங்களை முழுமையான மனிதனாக மாற்றுவார். உங்களை ஊழியத்திற்காக பயன்படுத்துவார். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த விதமான பொறுப்புகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதற்கு அடியேன் சாட்சியாக இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கென்று உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்கள். பாவங்களெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து புதிய படைப்புகளாக மாற்றுவார். ஏனென்றால் காலம் கொடியதாக இருக்கிறது. மதமாற்ற தடை சட்டம் வரப்போகிறது. எங்கும் இயேசுவை அறிவிக்க முடியாத ஒரு காலகட்டம் வரும். ஆனால் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த மிகவும் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். கடவுள் உங்களை மாற்றுவார், பயன்படுத்துவார். எல்லாம் வல்ல கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட அனைவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். உடைய ராஜ்யத்தை விரிவாக்க அவளெல்லாம் பயன்படுத்தலும், புதிய படைப்புகளாக அவளை உபயோகப்படுத்தலும். துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் கடவுளின் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.